விஜயகாந்துக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் விருதை பெற்று சென்னை திரும்பிய பிரேமலதா விஜயகாந்த். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். மறைந்த நடிகர் தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த பத்மபூஷன் விருதை பெற்றுக்கொண்டு டெல்லியிலிருந்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தமிழகம் வந்திருக்கின்றார். சென்னை விமான நிலையத்திலிருந்து ஊர்வலமாக தன்னுடைய ஆதரவாளர்களுடன் விஜயகாந்த் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பத்ம விருது தொடர்பான பதக்கம் மற்றும் சான்றிதழ்களுடன் நேரடியாக விஜயகாந்த் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய கோயம்பேடு தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு செல்வதற்காக பிரேமலதா விஜயகாந்த் திட்டமிட்டிருந்தார். அதனை எதிர்பார்த்து ஆயிரக்கணக்கான தேமுதிக தொண்டர்கள் விமான நிலையத்திலும் உள்ளும் வெளியிலுமாக குவிந்திருக்கின்றார்கள். இந்த நிலையில்தான் விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்த பிரேமலதா விஜயகாந்த் அங்கு திரண்டு நின்ற ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு முன்பாக தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் ஏறி நின்று பத்ம விருது வழங்கப்பட்டதற்கான அந்த பதக்கம் மற்றும் சான்றிதழை காட்டியிருந்தார். பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயகாந்த் அவர்களுக்கு பெருமை தரக்கூடிய நிகழ்வாக இது அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டி அவர் அங்கிருந்த தொண்டர்களிடையே பேசிவிட்டு ஊர்வலமாக செல்ல முற்பட்ட நிலையில்தான் கேரவான் மற்றும் அதனோடு 2 வண்டிகளை மட்டுமே அனுமதிக்க முடியும் என்று குறிப்பிட்டு காவல்துறை துணை தலைவர் உள்ளிட்டவர்கள் அங்கு வந்து சொன்னதை தொடர்ந்து துணை ஆணையருடன் தற்பொழுது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். கடந்த ஒரு 10 நிமிடமாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய வாகனத்தை எடுத்துச் செல்லாமல் அந்த வாயிலேயே நின்று கொண்டிருக்கின்றார். அவருக்கு பின்பாக நூற்றுக்கணக்கான தேமுதிக வாகனங்கள் நின்று கொண்டிருக்கின்றன. ஊர்வலமாக செல்லுவதற்கு சென்னை பெருநகர காவல்துறையிடம் இன்னும் அனுமதி பெறவில்லை என்று குறிப்பிட்டு பிரேமலதா விஜயகாந்தை தனியாக செல்லுமாறு, அதாவது கேரவானை மட்டும் எடுத்துக்கொண்டு தனியாக செல்லுமாறும் அவருடைய மகன் விஜயபிரபாகரனுடைய இனோவா உள்ளிட்ட 1-2 வாகனங்களை மட்டுமே அனுமதிக்க முடியும் என்று காவல்துறையினர் கூறி வரக்கூடிய சூழ்நிலையில் பத்ம விருதை பெற்றுக்கொண்டு திரும்பக்கூடிய தனக்கு இவ்வாறு காவல்துறையினர் செய்யக்கூடாது என்று குறிப்பிட்டு பிரேமலதா விஜயகாந்த் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கான வாகனங்களில் திரண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் விமான நிலையத்திற்கு உள்ளாக தொடர்ந்து ஹாரனை ஒலித்து ஓசை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இதன் காரணமாக சென்னை விமான நிலையம் பரபரப்புடன் காணப்படுகின்றது. விமானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய சர்வதேச பயணிகள் உள்ளிட்ட உள்நாட்டு பயணிகள் என அனைவரும் வரக்கூடிய அந்த வாயிலின் முன்பாக நூற்றுக்கணக்கான தேமுதிக வாகனங்கள் தொடர்ந்து ஹாரனை ஒலித்து காவல்துறையினருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பி வரக்கூடிய சூழ்நிலையில் வெளிநாட்டு பயணிகள் டெல்லி மும்பை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து வரக்கூடிய பயணிகள் என்ன நடக்கின்றது என்று தெரியாமல் விமான நிலைய வாயிலேயே காத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த பகுதி இரைச்சலுடன் காணப்படுகின்றது. தேமுதிக தொண்டர்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தேமுதிக வாகனங்களை முழுவதுமாக அனுமதிக்காவிட்டால் இங்கிருந்து நான் புறப்பட்டு செல்ல மாட்டேன் என்று குறிப்பிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வெயிலில் தன்னுடைய பிரச்சார வாகனத்தை நிறுத்தி தொடர்ந்து அங்கேயே காத்திருக்கின்றார். ஏராளமான வாகனங்கள் குவிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் காவல்துறையினர் பேரிகார்டு மூலமாக தடுப்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். தேமுதிக தொண்டர்களுடைய வாகனம் பிரேமலதா அவர்களுடைய வாகனத்தை நெருங்கி செல்லாத வகையில் நூற்றுக்கணக்கான காவலர்கள் பேரிகார்டு மூலம் தடுப்புகளை ஏற்படுத்தி தொண்டர்களுடைய வாகனத்தை நிறுத்தி வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் தற்பொழுது வரை அந்த தொண்டர்கள் தொடர்ந்து முன்னேறி செல்வதற்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர்.